வெல்கம் டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். லாஸ்ட் வீக் வந்து ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் நம்ம போட்டிருந்தோம் சேனலில். அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே வந்து நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு. லாஸ்ட் வீக் பெருசாக ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 2 நியூஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் மூவ்மெண்ட் இருந்துச்சு. இப்போ இந்த வீக் என்ன பண்ணலாம், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, எந்த மாதிரி சைன் இருக்குது இந்த வீக்கு, மந்த் எண்ட் வரப்போகுது, ஸோ எந்த மாதிரியான சினாரியோவில் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? சார்ட் பார்த்திங்க அப்படின்னா வீக்லி கேண்டில் தான் சார்ட் வச்சுருக்கிறேன். வீக்லி கேண்டிலில் பார்த்திங்க அப்படின்னா போன வீக் முடிஞ்ச கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷில் தான் முடிஞ்சிருக்கு. எந்த ஒரு செல்லர்ஸ்க்கான ஒரு சினாரியோ எதுவுமே இல்லாமல் புல்லிஷில் தான் மார்க்கெட் வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த லோக்கில் மார்க்கெட்டு கொண்டு போக விடலைன்னா க்ளோஸ் வைக்க விடலை. நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி க்ளோஸ் வைக்க விடலை. என்ன எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த லெவல் வரைக்கும் போவதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். மேபி வியாழக்கிழமை அந்த மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய நியூஸ் பேஸ் பண்ணி இந்த லெவல் வரைக்கும் போவதுக்கான சான்சஸ் அதிகமாக இருந்திருக்கும். வெள்ளிக்கிழமை தான் நமக்கு மூவ்மெண்ட் இருந்ததுனால நம்ம வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ஒரு புல்லிஷாக இருக்கக்கூடிய ஒரு பையிங்க்கான ப்ரெஷர் இருந்துச்சு. இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துகிட்டு இருக்குது, எப்படி எந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கோல்டு மார்க்கெட்டில் வந்து என்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். இது வந்து சொல்கிற ஸ்கிரிப்ட் வந்து கோல்டு ஸ்கிரிப்ட் தான். ஓகேவா? இப்போ இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, 33.79 ஹை. இந்த ஹையை கட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டு இப்போ வர்ற இந்த கம்மிங் வீக் வந்து இந்த 5 நாள் ட்ரேடில் இந்த ஹை கட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து சாலிடாக பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு போவதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே போயிட்டு மறுபடியும் கூட ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அது மாதிரி டே சார்ட்டை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அந்த பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வீக்கோட சினாரியோ வந்து இந்த ஹை கட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவுக்கு போயிடும். எப்படின்னா 34.02 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லோ கட் ஆச்சு அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான், இந்த இது கீழே நம்ம க்ளோஸ் வைக்கக்கூடாது. இல்லாட்டி இங்கே இந்த லோ கட் ஆச்சு, இந்த லோ கிட்ட வந்துச்சுன்னா இங்கேருந்து கூட மறுபடியும் ரீட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து வீக்கோட இது. பெருசாக ஸ்கேல்ப் இன்ட்ராடே பண்ணுறவங்க யாரும் வீக்கை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஜஸ்ட்டு ஓவரால் சைன் பார்த்துப்போம், எப்படி எந்த மாதிரி சினாரியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இப்போ வந்து டேயில் பாருங்கள், டேயில் எந்த மாதிரியான சினாரியோவில் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். டேயில் மார்க்கெட்டோட சினாரியோ இதுதான். சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் மெத்தடில் மார்க்கெட் மூவ் ஆகுது. ஸோ இது நீங்கள் நான் வீடியோவோட தம்ப்ளைன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அது நான் இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். அது ரிலேட்டடாக தான் அந்த மாதிரி சேம் சினாரியோவில் தான் போகுது. இப்படி மார்க்கெட் 1 செகண்ட். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் மெத்தடு. இந்த சினாரியோவில் தான் மார்க்கெட் போயிட்டு இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி போகும்போது ஒரு பாயிண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா பிரேக் அவுட் நடக்கும். பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே ஹையில் நடக்கும். ஆனால் டே டைம் ஃப்ரேமில் இப்படி ஒரு சினாரியோ செட் ஆகும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பையர்ஸ்க்கான பாசிபிலிட்டியில் தான் மார்க்கெட் வந்து சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா பெரிய டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கும்போது, இதே சின்ன டைம் ஃப்ரேம்னால் நமக்கு வந்து மேபி செல்லார் பை 2 சைடில் எங்கிட்டனாலும் சினாரியோ நடக்கலாம். இது பெரிய டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு இது கீழே கட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து மாறிடும், சீனே இங்கே மாறிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா கிட்ட வந்து தான் மார்க்கெட்டோட சப்போர்ட் ஸோனே இருக்குது. இது மாறிச்சு அப்படின்னா இதோட இந்த வால்யூம் லெவலுக்கு போகும். இது என்ன லென்த்தோ அந்த லென்த் அளவுக்கு மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வந்து மூவ்மெண்ட் இருக்கும். ஒரு 230 பாயிண்ட் என்ன சீனோ அந்த சீன் வந்து மார்க்கெட்டில் வந்து அடுத்து வந்து மூவ்மெண்ட் இருக்கும். இப்படி பிரேக் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து மேபி இந்த ஏரியா தான் சப்போர்ட் எடுத்து வந்து பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜோன் இல்லாட்டி இந்த ஜோன், எக்ஸாக்டாக இந்த ஜோன் தான். இப்போ இங்கே பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ்ஸு படுபயங்கரமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இது பெரிய டைம் ஃப்ரேமில் இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். செல்லிங் சைடு வச்சு பார்க்கும்போது பையிங் சைடு பிரேக் அவுட் ஆகுது. ஏன்னா அது மார்க்கெட் வந்து கொண்டு போகவே விட மாட்டேங்குது. பேரலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து எப்படி சொல்ல, ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு டேவோ செகண்ட் டேவோ ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம். அந்த ஒரு செல்லர்ஸ்க்கான பாருங்கள், சார்ட்கான வால்யூமை வச்சு நம்ம பார்க்கும்போது
இது வந்து நம்ம வந்து வீடியோ நம்ம சேனல் ஆரம்பிச்சு 2வது வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்படி இவ்வளோ தூரம் உங்களுக்கு வால்யூம் இருந்த மார்க்கெட்டு, இவ்வளோ தூரம் வால்யூம் இருந்த மார்க்கெட்டு, இவ்வளோ தூரம் இருந்த மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ப்ரஸ் ஆகுது. ரொம்ப கம்ப்ரஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில வந்து அடுத்து எங்கேயாச்சும் பிரேக் அவுட்டுக்கு தான் அந்த சீனே நடக்கும். ஓகேவா? இப்படி நடக்கிற சீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் தான். இது கன்டினியூவா பார்த்தீங்க அப்படின்னா எப்பயிலேருந்து நான் ஏப்ரல் சம்திங் நம்ம ஏப்ரல்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் 3 1/2 மாசமா இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி 3 மாசமா உங்களுக்கு பெரிய லெவலில் மூவ்மெண்ட்டே இருந்திருக்காது. இந்த ஜோனில் தான் இருக்குங்கும்போது உங்களுக்கு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அது பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா அதோட ரியாக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போ வந்து டே டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஃப்ரைடே மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. டே கேண்டில் வச்சு பார்க்கும்போது என்ன இதுக்கு மேலே க்ளோஸ் வைப்பான்னு ரொம்ப எதிர்பார்த்தது. இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எதிர்பார்த்தது. அவன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கான். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சு அப்படின்னா மேபி சாலிடாக மார்க்கெட் வந்து மேலே போகும், ஆல் டைம் ஹைக்கு நியரில் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தது. இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க விடலை. ஏன்னா நைட்டு வந்து 7:30க்கு நியூஸ் வந்து நல்ல வால்யூம் வந்தது. இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தா பெட்டராக இருந்திருக்கும். இப்போ இந்த வீக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக வந்து வியாழக்கிழமை வரைக்கும் பெரிய லெவலில் நியூஸ் எதுவுமே இல்லை. சரி, புதன்கிழமை வரைக்கும் வியாழன் வெள்ளி தான் நியூஸ் இருக்குங்கும்போது 3 நாள் மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை கொடுத்த மூவ்மெண்ட்லேயே மார்க்கெட் வந்து அரைச்சிக்கிட்டே போயிடுவாங்க தான் தோணுது. இங்கே பாருங்கள், வெள்ளிக்கிழமை உள்ள ரேலி நம்ம வீடியோவில் வந்து 1 ஹவரில் வந்து ப்ரீவியஸாக போட்டிருந்தோம். எப்படி போட்டிருந்தோம்னா இந்த செட்டப்பில் போடலை, இந்த செட்டப்பில் போட்டிருந்தோம். இந்த செட்டப்பில் இருந்து நம்ம எடுத்திருந்தோம். அடுத்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட்டு. இந்த ஜோன்னா இங்கேருந்து இது க்ளோசிங் வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்து இதிலேருந்து மார்க்கெட் டேக் ஆஃப் ஆகி பாருங்கள், வால்யூம் பாருங்கள், சரியான வால்யூமு. இதிலேருந்து டேக் ஆஃப் ஆகி மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து சின்னதாக ஒரு ரிவர்சல் வந்திருக்கு. சின்ன ரிவர்சலு. அதுக்கப்புறம் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா சரியான ராக்கெட்டு. இந்த ஏரியா கட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த ஏரியா கட் ஆகிருக்கு, இந்த ஏரியாவில் மாட்டிக்கிட்டுச்சு. இந்த ஏரியாவில் ஏன் மாட்டிக்கிச்சு அப்படின்னா சொல்கிறேன். உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து மேசிவான ஒரு செல்லிங் ஜோன் இருக்குது. எதனால் செல்லிங் ஜோன் இருக்குன்னா அப்படியே நீங்கள் இந்த லைனை இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதிகமாக எப்படி சொல்ல, ஒரு மாதிரி கன்சால்டேஷன் ஆகிட்டே இருந்திருக்கு இந்த ஏரியாலலாம். 7 to 11 வரைக்கும். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்ல, ஒரு கண்டினியூவாக நல்ல ஒரு ரேஞ்ச் இருந்திருக்கு. 3408லேருந்து 3474, ஒரு எப்படி சொல்ல, ஒரு 30 பாயிண்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ரொம்ப கன்சால்டேட் ஆகிட்டே இருந்த ஏரியாவிலேருந்து மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து தான் ஃபால் ஆகி இந்த இடத்த ரீட்ரெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கு. இப்போ அதனால தான் உங்களுக்கு இந்த இடம் இது உங்களுக்கு கட் ஆகுறது 7:30ங்கும்போது உங்களுக்கு நல்ல செல்லிங் வால்யூம் இருந்திருக்குன்னா இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்காது. மேலே க்ளோஸ் வச்சிருக்க விட மாட்டாங்க, கீழே தான் வந்திருக்கும். இது கீழேயும் க்ளோஸ் வச்சிருக்காது. இங்கே கரெக்டாக இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து எக்ஸிட் ஆகிறதோ இல்லை ப்ராஃபிட் புக்கிங்கோ பண்ணியிருப்பாங்க. பண்ணிவிட்டு அவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த செல்லிங் ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்திருக்கு. ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ கட் ஆகலை. அப்படின்னா இந்த லோ கட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டு தான் கரண்ட் சினாரியோவில். இந்த லோ கட் ஆகாத வரைக்கும் நான் இப்போ ட்ரேடாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரைடே மார்க்கெட்டு பாருங்கள், எவ்வளோ வால்யூம். 7:30 எக்ஸாக்டாக நியூஸ் வந்துச்சு. நியூஸ் வந்ததுலேருந்து ராக்கெட் மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்ச மாதிரி தான் மேலே போய்கிட்டே இருந்த மார்க்கெட்டு. ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த ஏரியாவில் வந்து ஜஸ்ட்டு 5 நிமிஷம் 10 15 20 ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நடந்த மூவ்மெண்ட் தான். ஹாஃப் அன் ஹவர் மூவ்மெண்ட் தான் மொத்த மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து டோட்டலாகவே மாற்றி விட்டுருச்சு. இந்த ஏரியா பார்த்துக்கோங்க. அப்போ இவ்வளோ தூரம் போன மார்க்கெட்டோட சின்ன புல் பேக் தான் இந்த பிளாக் கேண்டில். இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலர் கேண்டில். இது வந்து சின்ன புல் பேக் தான். அதுலேருந்து மார்க்கெட் மறுபடியும் புல்லிஷாக மேலே போயிடுச்சு. இப்போ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு இந்த லெவலிருந்து கீழே வந்திருக்கு. இன்றைக்கி ஓப்பன் ஆன மார்க்கெட்டு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி செல்லிங்காக தான் வந்திருக்கு. இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் கொண்டு போக விடலை, யாரும் பையர்ஸ் விடலை. அப்போ இது வேலிடான ஒரு புல் பேக் ஜோன் தான். அப்போ இதிலிருந்து தான் மார்க்கெட் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்லேருந்து தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறோம். மார்க்கெட் வந்து இந்த ஜோன்லேருந்து
ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? இந்த மெத்தடில் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறப்பல ஆமாம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஹை ஒன்ஸ் இந்த ஹை கட் ஆகி நெக்ஸ்ட் இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சு புல் பேக் வச்சு க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா, இந்த ஹை கட் ஆயிருச்சுனாலே சினாரியோ இங்கே மாறிடும் டோட்டலாகவே. இந்த ஹை கட் ஆயிருச்சுனாலே எந்த வேல்யூ பாருங்கள், 33.78 இந்த ஏரியா கட் ஆயிருச்சுனாலே இங்கே சினாரியோ வந்து மாறிடும் டோட்டலாக மார்க்கெட். ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு பெருசாக வால்யூம் இல்லாதனால, வால்யூம் வந்து நியூஸ் எதுவுமே இல்லைங்கிறதுனால மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு பேரலாக இப்படி தான் இந்த மெத்தடில் தான் மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ரொம்ப ஸ்லோவாக தான் மார்க்கெட் மூவ் ஆகும், பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருக்காது அப்படிங்கிறது. ஏன்னா நியூஸ் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மூவாக பெருசாக ஆகுது. அது இல்லாத பட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் பில்ட் ஆகிருந்துச்சுன்னா செகண்ட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது கட் ஆகணுங்க, இந்த ஏரியா கட் ஆகணும். 33.71 33.70 இதுக்கு மேலே கட் ஆகி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்டில் பையிங் வந்து ஹோல்டிங்கில் இருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் ஃப்ரைடே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுச்சு, அந்த ஏரியா சொல்ல மறந்துட்டு பாருங்கள். ஆர்டர் வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுச்சு. இந்த இடத்துல ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுச்சு. ப்ளேஸ் பண்ணி அந்த ஆர்டர் ஹோல்டில் தான் இருக்குது. இங்கே எக்ஸிட் ஆகலை. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக வந்து ஃபாலிங் மார்க்கெட்டில் இப்போ தான் வந்து ஒரு பையிங்க்கான ப்ரெஷரே இருக்குது. ஸோ இந்த டயத்தில் வந்து வெளியே வர வேண்டாம், கொஞ்சம் ஹோல்டு பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரெயிலிங் எஸ்எல் மட்டும் வச்சு மூவ் பண்ணிகிட்டு இருக்குது. கோல்டு சினாரி இது தான். இப்போ இந்த ட்ரெண்டில் மார்க்கெட் போய்கிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நியரஸ்ட் லோவில் வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா, இந்த ஹை கட் ஆகி க்ளோஸ் ஆகி இந்த ஹை கட் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா நியரஸ்ட் லோவில் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது நீங்கள் வந்து பையிங் ட்ரை பண்ணலாம். இது கட் ஆகாத வரைக்குமே பையிங் தான். இந்த ஜோன் 33.60 கட் ஆகாத வரைக்குமே பை ஜோன் தான். இது கட் ஆக சான்சஸ் கம்மி தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். இந்த பேட்டர்னில் இருக்காப்புல சார் இப்போ. ஓகேவா? இந்த லோ கட் ஆகலை. அதுக்கு ரிலேட்டபிளாக இருக்கக்கூடிய இமிடியட் லோ வந்து கட் ஆகாத வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது பெட்ரு. அந்த ட்ரெண்டுக்கு அகென்ஸ்டாக போய் மாட்டிக்கிட்டோம்னா தான் நமக்கு வந்து ரிஸ்க்கு. ஓகேவா? இப்போ இந்த ட்ரெண்டுக்கு இந்த கரண்ட் ப்ரைஸுக்கான ஒரு லோ பார்த்தீங்கன்னா இந்த லோ தான். ஓகேவா? இந்த லோக்கு அடுத்த ஒரு லோ பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு அடுத்த ஒரு லோ இந்த லோ தான். அப்போ இப்போ இந்த 3 லோ இருக்குது. இந்த 3 லோவும் கண்டினியூவாக கட் ஆகி கீழே வந்தால் தான் ட்ரெண்ட் வந்து செல் ட்ரெண்டாக மாறும். மேசிவான ஒரு செல்லிங்கான ஒரு சின்ன ஒரு டே டைம் ஃப்ரேமில் மாறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. கோல்டோட சினாரி இது தான். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு வந்து எதிர்பார்க்குறது வந்து இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும்னு எதிர்பார்க்குறது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுனாலே ஓகே ஃபைன். இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ஜோனுக்கு மேலே 33.78க்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா 34.08 கன்ஃபார்ம் போயிடும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் ஆனால் க்ளோஸ் வைக்கணும். இதுக்கு மேலே வந்து 1 ஹவர் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போயிடும். ஓகேவா? அது மாதிரி கீழே வர்ற மார்க்கெட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது. இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து செல்லிங் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? பெரிய டைம் ஃப்ரேம் நீங்கள் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நிறையா கிளாரிட்டி கிடைக்கும், நிறைய ஐடியா கிடைக்கும், எப்படி ட்ரேடை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு. மற்றபடி பெரிய டைம் ஃப்ரேமில் பார்க்குறது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பெட்ரு. உங்களுக்கான ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டி வியூ கிடைக்கும். இது கோல்டோட ஸ்கிரிப்டோட கான்செப்ட் தான். மேலே இங்கே க்ளோஸ் வச்சா மேலே பை ஆகும், இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சு அப்படின்னா செல்லிங் இந்த ஜோன் வரைக்கும் செல்லிங் சான்சஸ் இருக்குது. லோவர் டைம் ஃப்ரேமில் இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணால் பண்ணிக்கலாம். இது வந்து கோல்டு ஸ்கிரிப்ட். பிட்காயின் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். பிட்காயின் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ட்ரேட் பார்க்குறதுக்கே சேம் அதே தான். ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா August 22
ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல புல்லிஷ் கேண்டில். நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? நம்ம வந்து மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்ட பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் போகுதுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? நல்லா பாருங்க, சரியான மூவ். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்ல, ஒரு 55% சரியான மூவ். 55% வந்து இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து குடுத்துருக்கு. இந்த லோ கட் ஆகாம. இந்த லோ கட் ஆகாம ஒரு 55% வந்து இந்த புல்லிஷ் கேண்டில் குடுத்துருக்குது. மார்க்கெட் பாருங்க. அடுத்து டிராப்பிங் எப்படி டிராப்பிங் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஃப்ரைடே மார்க்கெட்டு இங்கே பை ஆகும்னு எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து சாட்டர்டே, சண்டே வந்து ஃபுல்லாக கீழே வந்திருக்கு. கீழே வந்த மார்க்கெட்டை நீங்கள் 1 ஹவர் வச்சு பாருங்கள், உங்களுக்கு சரியாக புரியும். இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த ஜோன் தான் நம்ம வந்து பிளான் பண்ணது. ஓகேவா? 111 ஜோன் நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். கீழே வந்த மார்க்கெட்டு, இன்னைக்கு கீழே வந்த மார்க்கெட்டு இதுலேருந்து போகுது அப்படின்னா மேலே வரைக்கும் போயிருக்கு. போயிட்டு இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. 116ங்கிற இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. இந்த இடத்துல ஏன் ரிஜெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கேருந்து பை ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி போணுச்சு பார்த்தீங்களா? பை ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி ஃபைனலாக ஒரு ஹை வச்சுட்டு மார்க்கெட் வந்து கீழே இமிடியேட்டாக கீழே விழுந்து செல் ட்ரெண்ட் ஆன ஃபஸ்ட்டு பிளேஸே இந்த பிளேஸ் தான். சின்ன டைம் ஃப்ரேமில் 1 ஹவரில் இங்கேருந்து பை ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிருக்கு. இங்கேருந்து கண்டினியூ ஆனது. இந்த ஹை கட் ஆகிருக்கு, இந்த ஹை கட் ஆகிருக்கு, இந்த ஹை கட் ஆகிருக்கு. ஒரு ஹையஸ்ட் ஹை வச்சுருக்கு. சரியா? ஹையஸ்ட் ஹை வச்சுட்டு அடுத்து இந்த ஹைக்கான லோ, இந்த ஹைக்கான லோவே இந்த லோ தான். இந்த லோ நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஹைக்கான லோவே இந்த லோ தான். இந்த ஹைக்கான லோ, மேலே உள்ள ஹைக்கான லோ இந்த லோ தான். அப்போ இந்த லோக்குள்ளே இந்த ஏரியா கிட்ட ட்ரேடான மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோ நியரஸ்ட் இதெல்லாம் சிம்லர் தான். இதெல்லாம் ஜோன் மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் கொஞ்சம் பை ஆகி இங்கேருந்து ஃபுல்லாக கீழே வந்த மார்க்கெட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் கீழே வந்திருக்கான்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 51% கீழே வந்த மார்க்கெட்டு. இந்த ஜோன்லேருந்து இந்த கீழே வரைக்கும் வந்தது 51% வரைக்கும் வந்திருக்கு. இங்கேருந்து போன ட்ரெண்டு கண்டினியூ ஆயிருக்கு. மேலேருந்து வந்து செல் ட்ரெண்ட் மாதிரி கண்டினியூ ஆகி சின்ன டைம் ஃப்ரேமில் கண்டினியூ ஆயிருக்கு. ட்ரெண்டு கண்டினியூ ஆயிருக்கு. அப்போ இங்கே ஃப்ரைடே வந்து இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் டேக் ஆஃப் ஆகி போகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜோனில் ரிஜெக்ட் ஆகுதுன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஜோன் சொல்லியிருக்கீங்களா 1, 2 இந்த ஜோனில் பை ஆகி ஸ்ட்ராங்காக செல் விழுந்திருக்கு பார்த்தீங்களா? செல் வந்து மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு கீழே விழுந்திருக்கு. அப்போ உங்களுக்கு இந்த ட்ரெண்டுக்கான கண்டினியூ இருக்கக்கூடிய ஏரியாவே இதுதான். இந்த ட்ரெண்டுக்கான ஒரு மூலதனமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் தான். எக்ஸாக்டாக அந்த ஜோன் தான். இந்த ரெண்டு லெவல் தான். எந்த ட்ரெண்டுக்கு? இந்த இவ்வளோ பெரிய ட்ரெண்டுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஒரு பெரிய ஒரு கை கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவே இந்த ஏரியா தான். ஒரு செல்லிங் ஏரியா வச்சு பார்க்கும்போது. அப்போ ஃப்ரைடே இங்கேருந்து வால்யூமாக போன மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் இருந்து தான் மறுபடியும் ரிஜெக்ஷன் ஆகி கீழே இவ்வளோ பில்ட் ஆகி கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்த மார்க்கெட் பாருங்கள். கீழே விழுந்த மார்க்கெட்டு ஸ்டில் இந்த இருக்குது பார்த்தீங்களா? 111 ஏரியா நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா? 111 ஏரியாவுக்கு கீழே இன்னைக்கு மார்க்கெட் வந்தது. விக்கு மட்டும் வச்சுட்டு க்ளோஸ் வந்து உள்ளே வச்சுட்டு போயிட்டாப்புல. ஜோனில் வச்சிருச்சு க்ளோஸு. சரியா? இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய வால்யூம் கேண்டில் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த கேண்டிலே ஒரு 30% வரைக்கும் இருக்குது. 40 டாலர் இந்த கேண்டில் மட்டுமே $40 வரைக்கும் இருக்குது. இந்த ஒரு கேண்டில் மட்டுமே. சரியா? கிட்டத்தட்ட வந்து 12:30க்கு ஓப்பன் ஆன மார்க்கெட்டில், சரி ஓப்பன் ஆன மார்க்கெட்டுங்க பாருங்கள், நேற்றுக்குள்ள மார்க்கெட்டில் தான் $40 இந்த ஒரு கேண்டில் மட்டுமே இருக்குது. அப்போ நல்ல இந்த இடத்துல என்ட்ரி போனவங்களோட எஸ்எல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. இந்த எஸ்எல் எல்லாம் இந்த விக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்கும். இந்த எஸ்எல் எல்லாத்தையுமே இந்த விக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் இங்கேருந்து ஒரு சின்ன ட்ராப்பு. இப்போ இதுக்கு கீழே க்ளோஸ் வந்து மார்க்கெட் வச்சா தான் நமக்கு வந்து ட்ரெண்டு வந்து செல் ட்ரெண்டுன்னு இதை கண்டினியூ நம்மளால் சொல்லவே முடியும். இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்சா தான் நம்மளால் ப்ராப்பராக சொல்ல முடியும். இந்த ஜோனுக்கு கீழே க்ளோஸ் வைக்காத வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் தான் ஆகும். பையிங்க்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. என்ன ஒன்று ஸ்லோவாக ஆகும். இந்த ஏரியா கட் ஆகணும். இந்த ஏரியா கட் ஆச்சு அப்படின்னா அப்படியே ஸ்லோவாக பை ஆகி போவான். ஆனால் அந்த செல்லிங்க்கான ஒரு ஹோப் கொடுக்கல. இந்த லெவலுக்கு கீழே கொடுக்கல. இந்த லெவல்கிட்டே அடுத்து வர விடலை. இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸும் வைக்கல. இந்த லெவலுக்கு கீழே இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கலை. அடுத்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே போன மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அடுத்து கொஞ்சம் மேலே போன மார்க்கெட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு.
இவ்வளோ தூரம் கீழே விழுந்து மறுபடியும் மார்க்கெட் மேலே இப்படி தான் போகிறதுக்கான இப்படி போய் இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்து இங்கே கட் ஆகி அகைன் இப்படி போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து பிட்காயின் சினாரியோவில். ஓகேவா? இதில் லோவர் டைம் ஃப்ரேமில் பெருசாக ட்ரேடு நான் பண்ணது கிடையாது. நான் 1 ஹவர் வச்சு பார்த்துட்டு மேஜர் ஏரியாவில் மட்டும்தான் நான் ட்ரேடு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது. இது 1 ஹவர் செட்டப்பில் இதாக இருக்குது. இந்த லோ கீழே க்ளோஸ் வைக்கல, நல்லா பார்த்துக்கோங்க. க்ளோஸ் வைக்கல, அடுத்து இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுது. ட்ரெண்ட் இது பையிங் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா இப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்படி போகிறங்கிற பட்சத்தில் வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் வேலை செய்யறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பேட்டர்ன் வைஸ் போணுச்சு அப்படின்னா நமக்கு இந்த பேட்டர்னில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவாங்க? இதுதான் வந்து கம்மிங் வீக்கோட கோல்டு ஸ்கிரிப்ட்டுக்கும் நம்ம பிட்காயின் ஸ்கிரிப்ட்டுக்கான கூடிய ஒரு அனலிசிஸ். பட் ஆனால் மூவ்மெண்ட் வந்து மார்க்கெட்டு பையிங் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.